ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு குடமிளகாய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். நம்ம அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு தேவையான எண்ணெய். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியும் கூட. கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும். நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. பாருங்க, வெங்காய கலர் லேசாக மாறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற குடமிளகாயை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் பரவலாமல் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற புளிக்குழம்பு மசாலா இருக்கும்ல, அதை 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. இது ரொம்ப தனி டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா. இப்போ நான் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி உருண்டையை எடுத்து அதை ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம் உள்ள. குடமிளகா வேகிறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக கிரேவி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு அளவாக தான் உப்பு போட்டோம். அப்போ பாருங்கள், சூப்பரான கிரேவி வச்சாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். குடமிளகா நல்லா வெந்து வரணும், கலர் மாறணும். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. சூப்பரான குடமிளகாய் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இது சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் சுட்டு சாப்பிட்லாம். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.